முதியவர் மாரிச்சாமி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கின உடனே சுள்ளுன்னு வெயில் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிசாமி நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார். அவருடைய சுருங்கிய தோள்களில் வியர்வை பூக்கள் பூத்திருந்துச்சு. மூச்சு வாங்கியபடியே நடந்து போய் பேருந்து நிலையத்தை விட்டு அப்படியே வெளியில் வந்தார். நாக்கு வறண்டு போய் தாகத்துக்கு ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா ஒன்று வாங்கி ஒரு மடக்கை குடித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிரே வந்தது. அதை அப்படியே ருசித்து குடித்தார். அந்த வெயிலுக்கும் அந்த தாகத்துக்கும் குடிச்சிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவுன்னு கேட்டார். 12 ரூபா அப்படின்னு சொல்லி கடைக்காரரை சொன்னார். இவ்வளவு சின்ன பாட்டில் 40 ml கூட இருக்காது, இது 12 ரூபாயா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டார் அந்த மாரிசாமி. இது 12 ரூபாயா அப்படின்னு சொல்லி அவர் அதிர்ச்சியோடு கேட்ட உடனே, இது எல்லாருக்கும் 13 ரூபா 14 ரூபான்னு தான் நான் விற்பேன், பார்க்க பாவமாக இருக்கேங்கிறதுக்காக தான் உனக்கு 12 ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு வந்தாங்க. கையேந்தினாங்க. போன்னு சொல்லி துரத்தினார் சோடா கடைக்காரர். அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து மாரிசாமி, பாவம் இந்த வயசில் இந்த வேகாத வெயிலில் பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த அம்மாவுடைய நிலைமை இருக்கே, சரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டிக்கு பிச்சை போடுறதுக்கு சட்டைப்பையில் கையை விட்ட மாரிசாமிக்கு பேரதிர்ச்சி. சட்டையில் காசும் இல்லை, அவர் கையில் கொண்டு வந்த மஞ்சப்பையையும் காணோம். எல்லா பணமும் அந்த மஞ்சப்பையில் தான் இருக்குது. பேருந்துலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிறாரு. என் பணம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்துக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்த பேருந்து புறப்பட்டு போயிருந்துச்சு. தலையில் கை வச்சு அப்படியே அமர்ந்துட்டார் மாரிசாமி. உடனே ஒரு ஆள் பின்னாடியே ஓடி வந்து, பெருசு காசு கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் பார்த்தியா, எடு 12 ரூபாய அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. கடைக்காரரை பார்த்து மாரிசாமி சொல்கிறாரு, நான் பர்ஸில் வச்சுருந்த பணம் மஞ்சப்பை எல்லாமே காணோம் அப்படின்னு சொல்லி தழுதழுத்த குரலில் சொல்கிறாரு. யாரை ஏமாற்ற பார்க்குற, பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ, பணம் முழுக்க அந்த பையில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி மாரிசாமி ஒரு கட்டத்துக்கு மேலே விசும்ப ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவரை பார்த்து கடுப்போட, நமக்குன்னு சேர்றாங்க பாருங்கள் பிச்சைக்காரங்க அப்படின்னு சோடா கடைக்காரர் கோபத்தோடு சொன்னார். உடனே மாரிசாமிக்கு அது கன்னத்தில் அரைஞ்சது போல் இருந்தது. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவருக்கு அப்படி ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. 70 வயசு ஆகும் அப்படின்னு மாரிசாமி அவர்களுக்கு. தஞ்சைக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் பெட்டி கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. வயதான காலத்தில் நம்ம ஓய்வு எடுக்கக்கூடாது, வீட்லேயே சும்மா முடங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடையை நடத்திட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன்லாம் எத்தனையோ தடவை திட்டிருக்காரு, எதுக்கு இந்த வயசில் உனக்கு கடையெல்லாம் அப்படின்னு சொல்லி மூத்த மகன் திட்டினாலும், பெருசாக வருமானம் அந்த கடையில் இல்லாமல் இருந்தாலுமே கூட விடாப்படியாக மாரிசாமி 10 ஆண்டுகளாக அந்த கடையை நடத்திட்டு வர்றாரு. வயலில் வேலை செய்கிறதுக்கு உடலில் தெம்பு இருந்த வரைக்கும் அவருக்குன்னு இருந்த சொந்த நிலத்தில் உழைச்சார். பிறகு 2 மகன்களுக்கும் பங்கு பிரித்து கொடுத்துட்டு மூத்த மகனோட தங்கிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடையும் நடத்திட்டு வர்றாரு. தஞ்சையிலிருந்து 15 கிலோமீட்டர் திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய வழியில் இருக்கிறது அவருடைய கிராமம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை அவரே தஞ்சைக்கு தன்னுடைய கடைக்கு தேவையான முறுக்கு, தேன் மிட்டாய், பர்பி, கடலை மிட்டாய், சீனி மிட்டாய், மைசூர் பாகு, மிக்சர், ஊறுகாய் அப்படின்னு அனைத்து இனிப்பு மற்றும் கார வகைகளையும் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் வாங்குவார். அதே போல் இன்றைக்கி வாங்கிறதுக்காக வரும்போது தான் பேருந்தில் தன்னுடைய பையை தவற விட்டுட்டார். இப்போது திகைத்து நிற்கிறார், என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. அண்ணாச்சி அவருக்கு ஒரு 6 ஆண்டுகளாக தெரியும். அவர்கிட்ட போய் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பணம் கொடுப்பாரு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போனார். உடனே கிராமத்துக்கு திரும்பி செல்கிறதுக்கு அவர்கிட்ட பணம் கேட்டுடலாம் அப்படியே அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தார். வெயிலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கி நடந்தார். அப்படியே பன்னீர் சோடா அவர் குடித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன இந்த பிச்சைக்காரங்கிற வார்த்தையும் ஒரு பக்கம் மனசில் அப்படியே தச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக நடந்து அண்ணாச்சி கடைக்கு சேர்ந்துட்டார். வாங்க வாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கடையில் இருந்த ஒருத்தர் மாரிசாமியை வரவேற்றார். அண்ணாச்சி இல்லையா அப்படின்னு மாரிசாமி கேட்க, அவர் வெளியில் போயிருக்காரு, நான் அவருடைய மச்சான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. என்னுடைய பேர் தான் மாரிசாமி, மொத்த விலைக்கு சாமான்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு, பெரியவருக்கு நாற்காலி போடு அப்படின்னு சொல்லி ஒரு நாற்காலியை போட சொல்லி மாரிசாமி அதில் உட்கார சொல்லிவிட்டு, ஒரு 20 நிமிஷம் இருங்க, கடைக்கு இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க சாமான் வாங்குறதுக்காக, அவங்கள நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கடையில் இருந்த ஆள் உள்ளே போயிட்டார். போயிட்டு ஒரு 20 நிமிஷம் வர்றேன்னு சொன்னவரும் 3/4 மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு. 3/4 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. பெரியவரே மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு. நான் இங்கே தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் பெட்டி கடை வச்சுருக்கேன், அண்ணாச்சிக்கும் எனக்கும் 6 ஆண்டுகள் பழக்கம், உங்கள் கடையில் தான் வழக்கமாக இனிப்பு காரம் எல்லாமே வாங்குறது வழக்கம், அதனால தான் அண்ணாச்சியை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி மாரிசாமி சொல்கிறாரு. சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நானே தர்றேன்
தரமான பொருளை நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடையில் இருந்தவர் சொல்ல, இல்லை நான் அண்ணாச்சியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாரிசாமி சொல்கிறாரு. பெரியவங்களுக்கு வந்து அண்ணாச்சி வந்து சாமி கும்பிட்றதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிருக்காரு, கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கடையில் இருந்தவர் சொல்கிறாரு. அது வந்து எங்கிட்ட ஃபோனு இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே அப்பாவித்தனமாக மாரிசாமி சொல்கிறாரு. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இதுமாரி அண்ணாச்சி வந்து மச்சான் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இல்லாட்டி நானே ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு மாரிசாமி பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 4 மணிக்குள்ளே மச்சான் வந்துடுவார், இப்போ மணி வந்து 12 ஆகுது, உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருந்தால் போயிட்டு நீங்கள் 4 மணிக்கு வாங்க, எனக்கு வந்து அது வரைக்கும் வேறு வேலை எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி நான் வந்து உங்கள் கடையிலே உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மாரிசாமி கெஞ்சி கேட்குறாரு. சரிங்க பெரியவரே, தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி மாரிசாமி கேட்குறாரு. தாராளமாக குடிச்சுக்குங்க அப்படின்னு பானையில் இருந்த தண்ணியை வந்து எடுத்து கொடுக்குறாரு. உடனே மாரிசாமிக்கு சரியான தாகம், வேக வேகமாக குடிக்கிறாரு தண்ணியை. டீ சோடா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு அதுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு மாரிசாமி. ஏன்னா காலையில் இந்த பன்னீர் சோடா குடிச்சிட்டு அவர் காசு கொடுக்காமல் இருக்கிறதே அதுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு மனசில். கடையில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டாரு. கடைக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார். என்ன செய்கிறதுன்னு தெரியல. கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு கார வகைகள் அது எல்லாத்தையும் கடந்து வந்த வாசனை வந்து மாரிசாமிக்கு ஒரு புது உணர்வை கொடுத்தது. 1 மணி நேரம் அப்படியே ஓடியது. பெரியவரை பார்த்து கடையில் இருந்தவர் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்ல அப்படிங்கிறாரு மாரிசாமி. அதுக்கு இல்லை, 1 to 2 வந்து லஞ்ச் டைம், கடையை நான் வந்து இப்போ மூட போகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இப்போ மாரிசாமிக்கு வேறு வழி இல்லை, எழுந்து வெளியில் தான் போகணும். கையில் பணமும் கிடையாது, அவருக்கு என்ன செய்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியல. பசி வேற பயங்கரமாக அவரை போட்டு வாட்டி எடுக்குது. சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்க்குறாரு. மணி 1:20. கடையை அடைக்கும் போது சொல்லுங்கள் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சரியாக 1:30 மணிக்கு வந்து கடையை வந்து அடைக்கிறாங்க. கடையை அடைச்சிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படியே இறங்கி இவர் நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்கிறாரு. மாரிசாமி கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவனும் சாப்பிட கிளம்புறான். அந்த பையனும் கொஞ்சம் தூரம் மாரிசாமி நடக்கிறத பார்த்துட்டு சைக்கிளை நிறுத்தி, பெரியவரே சைக்கிளில் ஏறுங்க, நானே உங்களை சாப்பிட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னோடனே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி இவர் மறுத்துடுறாரு. உடனே அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். அந்த பையன் போனவுடனே அந்த கடையில் இருந்த அவரும் போனவுடனே அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் கடை வாசல்லையே வந்து ஒரு நிழலாக பார்த்து உட்காந்துடுறாரு. ஒவ்வொரு நடியும் மெதுவாக நகர்ந்துட்டு வருது, ஒவ்வொரு செகண்டும். எப்படி 4 மணிக்கு அண்ணாச்சி வந்துடுவார், அவரை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் எதுவுமே சாப்பிடாம பசியோட மாரிசாமி உட்காந்துருக்காரு கடை வாசலில். அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தில் போயிடுறாரு மாரிசாமி. திடீர்னு பெரியவரேன்னு சொல்லி சத்தம் கேட்குது. மாரிசாமி கண்ணை திறக்கிறாரு. கடைக்காரருடைய பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு போனான் பாருங்கள், அந்த பையன் தான் இவரை வந்து எழுப்புறான். என்ன பெரியவரே, மதியானம் சாப்பாடு ஒரு வெட்டிங்க போல, பயங்கரமாக உண்ட மயக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறான். உடனே மாரிசாமி கொஞ்சம் சிரிப்பை அடக்க முடியாமல், அதாவது சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல், ஏன்னா பசி வேறு, எதுவுமே சாப்பிடலை, ஆனால் அவன் அப்படி கேட்குறான், என்ன பண்ணுறது, ஆமான்னு சொல்லி அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாரு அவர் வழி இல்லாமல். அதுக்கப்புறம் எப்படா மணி 4 ஆகும்னு உட்காந்துருக்காரு. மணி வந்து 3:10 ஆச்சு. கடைக்காரர்கிட்ட அண்ணாச்சிட்ட பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணேன், இன்னும் கோவிலில் தான் இருக்கிறதா சொன்னார், நீங்கள் வந்திருக்கிறதா சொன்னேன், அதற்குள்ளே வந்து சிக்னல் கட் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது எப்போங்கிறது தெரியாமல் பானையில் இருந்த கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு மீண்டும் கடையில் மூலையிலேயே உட்காந்துக்கிட்டாரு மாரிசாமி. அப்படியே டயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மணி 3:30 ஆகுது, 3:45 ஆகுது, 4 ஆகுது, 4:15 ஆகுது, 4:30 ஆகுது, கடைசியாக 4:45 வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாரிசாமியை பார்த்து கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா பெரியவரேன்னு சொல்லி கேட்குறாரு. மாரிசாமிக்கும் கொஞ்சம் டீ குடித்தா எனர்ஜியாக இருக்கும் தான் நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த பன்னீர் சோடா விஷயம் அவர் இன்னும் மறக்கலை. அதனால் வரட்டு பிடிவாதம் வந்து வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஏன் மதியம் சாப்பிட்டதே இன்னும் சரிக்கலையா அப்படின்னு இந்த பையன் கேட்குறாரு பக்கத்தில் இருக்கிறவர். இவரும் அப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மாரிசாமியும் சொல்லிடுறாரு. கரெக்டாக மணி 5:15 ஆயிடுது. அண்ணாச்சிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே கடையில் இருந்தவர் பேசுகிறாரு. சரிங்க மச்சான், ஆகட்டும் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாரிசாமியை பற்றி சொல்கிறாரு. அதுக்குள்ளே மறுபடியும் ஃபோன் தானாகவே கட் ஆயிடுச்சு, டவர் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மாரிசாமி கேட்குறாரு, என்ன அண்ணாச்சி வந்துக்கிட்டு இருக்காரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவிலில் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சான், அதனால் வர்றதுக்கு வந்து இரவு ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாச்சிட்ட வந்து அண்ணாச்சி சொன்னதாக வந்து அவர் சொல்லிடுறாரு. உடனே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, என்னென்ன சாமான்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நானே எடுத்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அவரை வந்து பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு வந்து அவரை பாருங்கள் அண்ணாச்சியை அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து இவர், இல்லை நான் வந்து நாளைக்கே வந்து பார்த்துக்கிறேன், இப்போ வேணாம்
அப்படின்னு சொல்லி மாரிசாமி எந்திரிச்சிடுறாரு. இப்போ என்ன செய்கிறது, எங்கே போகிறதுன்னு அவருக்கு எதுவுமே பிடிபடலை. பேருந்து நிலையம் போயிடலாம், பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு செஞ்சு பேருந்து நிலையத்தை நோக்கி அப்படியே நடந்து போகிறாரு மாரிசாமி. மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் பக்கத்தில் போயிடுறாரு. பெரியவரே நில்லுங்க அப்படின்னு கூறிக்கிட்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அவரை நோக்கி வர்றான். மூச்சு இறக்கிது அவனுக்கு. அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, அண்ணாச்சி இப்போ தான் அண்ணாச்சி ஃபோன் பண்ணார், உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் ரொம்ப வருத்தம்னு சொன்னார். போன தடவை நீங்கள் சாமான் வாங்கும்போது மறதியில் 75 ரூபா மீதி பணத்தை வாங்காமல் போயிட்டீங்களாம், உங்கள்கிட்ட 75 ரூபாயை மறக்காமல் கொடுக்க சொன்னார் அப்படின்னு மூச்சு விடாமல் பேசி முடிச்சுட்டு ஒரு 50 ரூபா தாளையும் 2 10 ரூபா தாளையும் ஒரு 5 ரூபா காயினையும் மாரிசாமியுடைய கையில் திணிச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். அந்த பணத்தை வாங்கினோடனே மாரிசாமிக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. வேகமாக பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போகிறார். கடையில் அந்த கடைக்காரர் இருக்கார். அவர் கையில் 10 ரூபா தாள், அதுமாரி அந்த 5 ரூபா காயின், அந்த 50 ரூபா எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அந்த காசை கொடுத்துட்டு அவரை பார்த்து சவுண்டாக சொல்லியிருக்காரு மாரிசாமி, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போனாராம். அப்போது அந்த பணம் அப்படிங்கிறது இல்லாத போது ஒரு மனிதன் எப்படி கூனி குறுகி நிற்கிறான், அதே பணம் வந்ததற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை வருகிறது, அவன் அவனுடைய போஸ்டரே எப்படி மாறுது. அந்த ஒரு தைரியத்தை ஒரு மனிதனுக்கு எப்போதும் பணம் தான் கொடுக்கும். அதை தான் முதியவர் அந்த நேரத்தில் உணர்ந்தார். பணம் இல்லாதப்போ அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. அந்த பணம் கையில் கிடச்சதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தனி தைரியம் வந்தது. அந்த ஒரு தைரியத்தை பணத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தார். பணம் இல்லாவிட்டால் எவ்வளோ பெரிய அவமரியாதையை நம்ம சந்திப்போம் அந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் கதை கிடையாது, உண்மையாகவே நடந்த சம்பவம் தான். அதனால் நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமானவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் பல வீடியோக்கள் தொடர்ந்து வரும். எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.